Hi friends, today's special crispy Kerala fry bitter ground. அதாவது நம்ம கேரளா ஸ்டைலில் நம்ம பாவக்காய் வந்து ஷலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ்லாம் அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் வந்து நல்லா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்த பிற்பாடு மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், cumin பவுடர் 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன், இது வந்து ஆப்ஷனல், தப்போங் ஜாகுங் அதாவது கார்ன்ஃப்ளவர் இது ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மேரினேட் பண்ணலாம். தேவைப்பட்ட லேசாக தண்ணி ஊற்றிங்க. நான் ரொம்ப வடிகட்டிட்டனால தண்ணி அறவே இல்லை அதில். ஸோ தேவைப்பட்ட லேசாக தண்ணி தெளித்து ஊற்றிங்க. ஸோ நல்லா பிசைஞ்சு விடுவோம். பிசைஞ்சு விட்ட பிற்பாடு ஒரு 10 மினிட்ஸ் அது மேரினேட் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருவோம். இப்போ பொரிக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணலை, ஷலோ ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெய் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ சட்டி சூடான பிற்பாடு எண்ணெய் தெளித்து விட்டுக்குவோம். எண்ணெய் லேசாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து இந்த மாதிரி வைப்போம். டீப் ஃப்ரைனாக்கா எண்ணெய் அதிகமாக இருக்கணும், பாவக்காய் வந்து மிதங்கணும். பட் இது வந்து எண்ணெய் வந்து நம்ம லைட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வரிசைலாம் நம்ம பேனில் அடுக்கி வச்சிடலாம். பாவக்காய் என்ன நன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. எதுக்குன்னா மலேரியா சிக்குக்கு, அப்புறம் லிவர் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுனாக்கா அதுக்கும் ரொம்ப நல்லது. கேன்சர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப இது ஒரு மருந்து கூட தான். டயபெட்டிஸ்க்கு, அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம், ஸோ இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதுக்கும் ஸோ பாவக்காவை எடுத்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. சரிங்களா? நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கிறதுனால ஸோ இது கொஞ்சம் கசப்பு தான் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அது பழகி போயிடும் உங்களுக்கு. பிள்ளைங்களுக்கும் ப்ராக்டிஸாக கற்றுக் கொடுங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு பக்கம் வந்துருச்சு. நான் லேசாக எண்ணெய் மட்டும் லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு, நல்லா ஒரு கோல்டன் கலராக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நான் ஒன்றா நான் திருப்பி போட போகிறேன். ஸோ இந்த ரெசிபி சமைக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னாக்கா நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி போட்டு ஸோ என்ஜாய் பண்ணி சமைக்கிறோம் இந்த வேலையை. ஸோ நல்லா ஹெல்த்தியான இந்த ரெசிபியும் தான். இந்த சாப்பாடு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டாச்சு. அனல் வந்து குறவா வச்சுக்கிங்க. நம்ம வந்து இது வந்து கேரளா ஸ்டைல் வந்து ஃப்ரை பண்ணுறோம். கேரளா ரெசிபி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். பொதுவாகவே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். பட் வந்து ஸோ இது கேரளா ஸ்டைல்னால நம்ம அவங்க ஸ்டைலில் தான் வந்து நம்ம இதை குக் பண்ணி எடுக்கிறோம். ஷலோ ஃப்ரை. ஸோ நல்லா போத் சைட் நல்லா மாநிலமாக வந்த பிற்பாடு நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். கிச்சன் டவலில் தேவைப்பட்டாக்கா நீங்கள் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்க, டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரௌன் கலராக வந்துருச்சா இல்லையானு. ஸோ நான் குக் ஆகுனதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிடறேன் பாருங்களேன். ஒதுக்கி மேலே வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து கீழே இறக்கி விடுறேன். ஸோ மேலே உள்ளதெல்லாம் வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடிக்கு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கீரை கறிக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கெல்லாம் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லை, லைக் ஃபிஷ் கறி என்ன கிரேவி இருந்தாலும் எல்லாத்துக்கும் இது நல்லா சூட் ஆகும். பிகாஸ் இது வந்து ட்ரை ஆகிட்டனால இது சைடில் நீங்கள் கடிச்சிக்கிட்டு சாப்பிடலாம்.
எப்போதும் ஒரே மாதிரி சமைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சோமா ஸோ நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், விரும்பி சாப்பிடுவோம். புதுசாக சமைக்கிறோம்ல, ஸோ அதனால் ஒவ்வொரு ரெசிபி நம்ம ட்ரை பண்ணுறப்போ ஒவ்வொரு டேஸ்ட்டில் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெண்டும் போத் சைட்டும் நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், எடுத்து நம்ம ஒரு கிச்சன் டவலில் எடுத்து வைக்கிறோம். இதில் எண்ணெய் அவ்வளோ இருக்காது, பிகாஸ் நம்ம ஷலோ ஃப்ரை பண்ணலை, எண்ணெய் அவ்வளோ இருக்காது. நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டால் கூட எண்ணெய் நீங்கள் பார்க்கலாம், அந்த எண்ணெய் ரொம்ப ட்ராயாக இருக்கும். ஸோ நான் பொதுவாகவே எண்ணெயில் போட்டு பொரிச்சாக்கா அது எண்ணெய் கோத்துருக்கும் பாருங்களேன். ஸோ இதில் எண்ணெயே இருக்காது. ஸோ ஏன்னா சட்டி ரொம்ப எம்டியாக இருக்குது பாருங்கள், எண்ணெய் இல்லாமல். ஏன்னா நம்ம தேவைப்பட்ட எண்ணெய் தான் அப்பப்போ லேசாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ இதே போல் தான் இருக்கிற பேலன்ஸ் பாவுக்காவையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். Love you all. Take care. Bye bye. Happy cooking.